you better run. Rack City, bitch, Rack City. Hi guys, welcome to my YouTube channel. நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரியன் பைலட் என்கிற பாபி. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு 2 weeks பிஃபோர் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. சொல்லிட்டு பார்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 1 month அப்போ ஆக்சிடெண்ட் ஆனப்போ வண்டி விட்டு வரலான்னு பார்த்தா அங்கே முடியாது, பார்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் நாங்கள் வந்து எங்கள் அண்ணனை வந்து கம்பெனியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வண்டியை போயிட்டு ஷோரூம்லேயும் விட்டுட்டு அவனை கம்பெனியில் ட்ராப் பண்ணிவிட்டு அவனை பிக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அதை பற்றி தான் வீடியோ. ப்ளஸ் இந்த ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் அந்த வீடியோ நான் எதுவுமே என்கிட்ட இல்லை, இப்போ வெறும் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அது மட்டும் இந்த இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வண்டி ஃப்ரண்ட்டு சைடு ரைட் சைடில் ஃபுல்லாக போயிடுச்சு, மாடு மேலே போய் எடுத்து போய் இடிச்சிருக்கான். ஸோ ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக டூம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அது ஏதோ சொல்லி எஸ்டிமேட் வந்து 20 கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது கண்டிப்பாக 20 ஆகும். வண்டி போய் விட்டுட்டோம் காலையில். பட் நான் காலைல போகும்போது வீடியோ எடுக்கல, வரும்போது தான் வீடியோ எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து வண்டி கொஞ்சம் நல்லாவே ஓட்டியிருப்பேன், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போங்க. அதில் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோவில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சும்மா அவ்வளோ பேச விரும்பல. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரநூறுபாண்ணா. இரநூறு. ம் 93. ம் எவ்வளோ கொடுத்து தெரியல வீட்டில். 200 தான். இதான சேனல் நேம். அப்படின்னா 2 பேர் தான் வரானுங்க நம்ம அர்க்கோணத்தில். ஒருத்தர் சீனி, இன்னொருத்தர் விஜய். 2மே இந்த KTM தான் வச்சுருப்பானுங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓடின்னு தான் இருக்குது, பேசுறது கேட்கும் தான். ஒருத்தர் வந்து இதே மாதிரி வெள்ளை கலரில் கொஞ்சம் பெரிய வண்டி வச்சுருப்பாரு. சேஃப்டி ப்ளஸ் நாங்கள் யூடியூப்பில் போடுவேன் சும்மா அப்படியே போகிறது தானே. எவனாச்சும் இன்னைக்கு காலைல 200 போட்டேன், இதே மாதிரி 0ல் இருந்து தான். ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, இப்போ மட்டும் 200 போட்டால் இங்கே லோ ஃபீல் லெவலில் தான் இருக்குது. ஆமாம், இல்லை இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் ஆன்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ செக். சாரி, நான் எங்கே போகிறேன்ட்டு நான் இன்னும் உங்களுக்கு சொல்லவே இல்லைல்ல. எங்கள் அண்ணனை போய் கம்பெனிலேருந்தே பிக் பண்ணிவிட்டு அப்படியே KFC போயிட்டு சும்மா சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலான்ட்டு இருக்கோம். ஸோ அதான் போயிட்டுருக்கேன். மார்னிங்கே போய் அவனை விட்டு வந்தேன் கம்பெனியில் தான். பட் நான் கேம்ப் எடுத்துகிட்டு போகல. அவன் பைக்கை வந்து RS 200 வச்சுருக்கான் எங்கள் அண்ணன். அவன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஒரு 2 weeks பிஃபோரு. ஸோ பார்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த ஆர்டரான பார்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுப்பா, ஆர்டர் பண்ண ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம். ஸோ வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. ஸோ மார்னிங் போய்ட்டு அவன் வண்டியை விட்டுட்டு ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ
ஸோ அவனை போய் கம்பெனியில் கூப்பிட்டு வரணும். கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி இருக்குது. நானும் அங்கே சூப்பர்வைசராக இருந்திருக்கேன் ஸ்டார்டிங்கில், பட் நான் நின்றுட்டேன். பட் எங்கள் அண்ணா இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க தான் சூப்பர்வைசராக. அண்ணனை சொந்த அண்ணெல்லாம் அத்தை பையன் மாதிரி. இந்த மாதிரி போனேன்னா அவன் கம்பெனி விட்டு வெளியே வந்து அவனே பஸ் ஏறி வந்துடுவான் போலுக்குது. இங்கேயே 5 மணி ஆயிடுச்சு. 5:45 வர சொன்னான். இங்கே டைம் 5 ஆகுது. அதுக்குள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம். ஆட்டோ ஏர்லையோ? ஓ, வெயிட்டிங்கா? பஸ் ஃபன். முக்கியமாக என் வண்டி எக்ஸாஸ்ட் நோட். ஐயோ சே, உலகத்தில் எனக்கு எந்த சவுண்டு ரொம்ப பிடிக்கும்னா அது என் வண்டியோட சவுண்டு தாங்க. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் நாளைக்கு மட்டும் ரீல்ஸ் போட்டிருந்தேன் நான். அதில் வந்து 4 வண்டி போட்டிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க வண்டி 4 மணிக்கு வச்சு ப்ளஸ் அதான் 3 வண்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, என் வண்டி 1. எல்லாம் மோஸ்ட்லி கமெண்ட்டில் என் வண்டி தான் போட்டானுங்களே சவுண்டில். வா, என்னத்தான் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்டில் இருந்தாலும் BS3 தான். லாரிக்காரங்களோட இந்த கம்பெனி பஸ் பார்த்தா தான் இன்னும் பயமாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து 60 frames per second எடுக்கல. யாருன்னா ஃபோனில் வந்து அந்த குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு பார்ப்பீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும். 720p அப்புறமா 1080 பிக்சல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அதில் எனக்கு வந்து எல்லா வீடியோலையுமே வந்து எனக்கு சைடில் வந்து 16 காட்டும். அது பக்கத்தில் என்னடா இந்த 60 frames per second ஸ்மூத்தாக இருக்கும் வீடியோஸு. ஸோ இன்றைக்கி வந்து நான் 30ல் எடுத்திருக்கேன். 30 தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை. ஏன்னா வேகமாக போகிறது எனக்கு எதுவும் வேகமாக போகாத மாதிரியே தெரிகிற மாதிரி இருக்குது எனக்கு 60ல். ஏன்னா ஸ்மூத்தாக போகும் அது. ஸோ அது என் ஃபோனில் வேறு 120 Hz டிஸ்பிளே. இன்னும் ஸ்லோவாக தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸ்லோவானு என்ன சொல்கிறது, நல்லா ஸ்மூத்தாக தெரியுது. யார் இவங்கெல்லாம் இவ்வளோ நக்கெல்லாம் ரோட்லேயே போகிறாங்க? சீக்கா ஜெயினா? தெரியவில்லை. சீக்கிரமாக தான் போயேன்டா. நான் வர்றதும் உனக்கு பிடிக்கலையா? நான் போன வீடியோலே சொல்லியிருப்பேன். இப்போ இது வந்து என்னோட கண்ட்ரோலில் நான் ஓட்டிகிட்ருக்கேன், புரியுதுங்களா? அந்த R15 தாண்டும் போது நான் சொல்லியிருப்பேன், ஒருத்தன் ஏறுறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏறவே கூடாது. இப்போ நான் தனியாக ஏறுறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி போகிறாங்க பசங்க குறுக்கில் வராங்கன்னு எனக்கு க்ளீனாக தெரியும். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டியை தான் நான் தோக்கடிக்கணும்னு நினச்சி வேகமாக போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவங்க குறுக்கில் வரதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம சடனாக தான் பார்ப்போம். நம்ம மைண்டு ஃபுல்லாக நான் தோக்கடிக்கிறதுலே இருக்கும். ஸோ அதுக்கு தான் யாருன்னா ப்ரொவோக் பண்ணாங்கன்னா வண்டி ஸ்லோ பண்ணிவிடுங்க. அவனை போக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஓட்டுங்க.
அப்போ தான் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். இன்னொருத்தனை நம்பி நீங்கள் ஓட்டி எல்லாம் அவனை தாண்டணும் அது வச்சு தான் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். முக்கியமாக ரோட்டில் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது இல்லை. ஸோ அதனால் நான் சொல்ல மாட்டேன். ட்ராக்கில் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ரோட்ஸில் அவங்க ட்ரை பண்ணலாம், டிராஃபிக் இல்லாத இடத்துல. அதனால தான் வந்து ப்ரொவோக் பண்ணாங்கன்னா ஏறாமல் இந்த மாதிரி ஓப்பன் ரோட்ஸில் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ போக முடியும், இது மாதிரி குறுக்கில் எத்தனை பேர் வந்தாங்கன்னா உங்களால் எவ்வளோ அதில் ஸ்டாப் பண்ண முடியும், அந்த மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தன் பின்னாடி மட்டும் ஏறாதீங்க. அதுதான் நான் முக்கியமான சொல்ல வர பாயிண்ட்டு. டோன்ட் ரேஸ் ஆன் பப்ளிக் ரோட்ஸ். நீங்கள் தனியாக போகிறது வேறு. நீங்கள் தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை கண்ட்ரோல் பண்ணணும், இது வரும் அது வரும்னு சொல்லிட்டு. அதனால் தான் மோஸ்ட்லி தனியாக போகிறவனுக்கு தனியாக போய் அவனா போய் உயின்ட்டான், வேகமாக போய் உயிர்ந்துட்டான்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இருக்காது. இன்னொருத்தனை தோக்கடிக்கணும், அவன் முன்னாடி போகணும் அப்படின்னு நினச்சி தான் விழுவானுங்க. அப்புறம் குரூப் ரைட்ஸில் மோஸ்ட்லி விழுவானுங்க. அந்த KTM ரைட்ஸ் வைப்பாங்க, அது மாதிரி ஒரு ரைட்ஸ்லலாம் ரைட்ஸ் இருக்கும். வெளியூர் போகிறவங்க அவங்களும் கொஞ்சம் மெச்சூர்ட் ரைடர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க சைலண்டாக தான் போவாங்க. அதனால சரி அதை கொஞ்சம் இம்மெச்சூரான பசங்கள்லாம் இவன் முன்னாடி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுவானுங்க. அந்த மாதிரி ஏறி தான் விழுறது. ஸோ ரைட் ஆன் யுவர் ஓன் லிமிட்ஸ். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓட்டுங்க. இந்த வண்டி நான் டாப் எண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன். அந்த டாப் எண்ட்லேருந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து 5 years இந்த வண்டி கூட நான் இருந்திருக்கேன். ஆனால் ஆக்சிடென்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நடக்காது, சடனாக எவனா வந்துடுவாங்க. அதனால தான் அவங்க மேலே கான்சன்ட்ரேஷன் இருக்கிறனால. ஸோ ரைட் வித்தின் யுவர் லிமிட்ஸ். தண்ணி வேறு ரொம்ப தாக எடுக்குது. பெரிய மாற்றான் குடும்பத்தாருங்க ஒட்டின்னு தான் போவானுங்க. பிளடி பீப்ஸ். அப்புறமா சஸ்பென்ஷன் வேறு நான் ஸ்டிஃப் பண்ணியிருக்கேன். எனக்கு புது டயர் மாற்றும் போது நான் சஸ்பென்ஷன் வந்து 2 ஸ்டெப்பை வந்து ஸ்டிஃப் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஸ்பாஞ்சாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்தது. அதனால தான் சஸ்பென்ஷனை ஸ்டிஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது. அதனால் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒன் பேஸ்னே ஓட்டுது பாரு. அதுவும் பஸ்ஸு பின்னாடி, அதுவும் அரசாங்க பேருந்தின் பின்னாடி. அவன் எப்போ பிரேக் போடுவான்னு அவன் ஓட்டுறவனுக்கே தெரியாது. கண்டக்டர் விசில் அடிச்சா அடிச்சிருவா பிரேக்கை. மிஸ்டர் டிசைர் கோ. ஐயோ வண்டிங்க வந்து போயிட்டே இருக்கான். ஜஸ்ட் லவ் மை சார்ட் மேன். அந்த சத்தம் அந்த அரக்கோணத்தில் நான் வண்டி நிறுத்திட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனாண்ட கேமரா செக் பண்ண பார்த்தீங்களா? அப்போ என்னோடய ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆனில் தான் இருந்திருக்கு. நான் தான் அதனால தான் வந்து பெட்ரோல் பங்க்காரன் கூட அதில் லைவ் போயிட்டுருக்கான்னு சொல்லி எட்டி பார்க்கும்போதே நான் டவுட் பட்டேன். நேற்று நான் vlog ஷூட் பண்ணும்போது ஆன் பண்ணுறதே இல்லையா, சும்மா ஆன் பண்ணி அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். என்ன சோகமாக போயினுக்கிறாங்களே. ஓகே, வெள்ளை கேட் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அந்த வீட்டிலேருந்து சைடு மிரர் வாங்கி மாட்டணும். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் அந்த மிரர் மாட்டாமல் புள்ளிங்க மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. மாட்டணும். அட்லீஸ்ட் ஒரு பார் அண்ட் மிரர் ஏதாவது வாங்கி போடணும்.
தெரியாது. ஓகே, எங்கள் அண்ணாவை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போது கேஎஃப்சி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் காற்று அதிகமாக கேட்கும், ஏன்னா நான் வந்து வாய்ஸை டவுன் பண்ணல. இந்த டைமிங்கில் வீடியோ எடுக்குது செம்மையாக இருக்குது. அந்த ஸ்கை கலர் கேமராவில் சூப்பராக தெரியுது. ஓகே, நான் நேராக கேஎஃப்சிக்கு போயிட்டு vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். கேஎஃப்சியில் சாப்பிட்டாச்சு. அம்மா அண்ட் அப்பாவுக்காக கூட பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேங்களா, டாடா, டேக் கேர், பாய்.